ஹாய் ஹலோ. இன்றைக்கி வந்து 26 டிசம்பரோட 2025 கரண்ட் அஃபேர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் சேஃப்டி பற்றி வந்திருக்கு, உணவு பாதுகாப்புத்துறை பற்றி வந்திருக்கு. உணவு பாதுகாப்புத்துறை வந்து என்னென்னா வந்து ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இவங்க வந்து இவங்களோட ஆக்ட் வந்து எப்போ ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா 2006 வந்துச்சு. அதுக்கப்புறமா இவங்க வந்து 5 செப்டம்பர் 2008 தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இவங்களோட மெயினான ஒர்க் என்னென்னா ஃபுட்டோட குவாலிட்டி செக் பண்ணுறது தான் இவங்களோட முக்கியமான வேலை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து மாமல்லபுரத்தை பற்றி பேசியிருக்காங்க. மாமல்லபுரத்து வந்து யுனெஸ்கோவில் வந்து உலக புராதன நகரமாக வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கல்பாக்கம் அணுமின் நிலையத்தை பற்றி கொஷின் வந்திருக்கு. இந்த கல்பாக்கம் அணுமின் நிலையம் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னா வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது மூலமாக வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ கரண்ட் வந்து உற்பத்தி பண்ணுறாங்கன்னா வந்து இது நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு. இது மூலமாக வந்து 440 மெகாவாட் வந்து நம்மளுக்கு வந்து மின்சாரம் வந்து கிடைச்சிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட 100 நிறைவு விழா. இந்த கம்யூனிஸ்ட் கட்சி வந்து 1925 டிசம்பர் 26 வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து நிறுவப்பட்டது. அவங்க வந்து இந்த ஆண்டு வந்து 100 விழாவாக கொண்டாடிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேலு நாச்சியார் பற்றி வந்திருக்கு. வேலு நாச்சியாரோட நினைவு தினம். வேலு நாச்சியார் வந்து 1730 பிறந்து 1896 இறந்துருக்காங்க. ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண்மணி, இந்திய பெண்மணின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நூற்றாண்டு விழா சம்மந்தமாக ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்மளுக்கு முக்கியம்னு பார்த்திங்கன்னா தமிழ் கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர்களில் மூத்த முன்னோடிகளாக கருதப்பட்டவர்கள் யாருன்னா சிங்காரவேலர், ஜீவா, ஸ்ரீனிவாசராவ். இது மட்டும் தெரிஞ்சிட்டால் போதும் ஆர்டிகல்ஸில். நெக்ஸ்ட்டு வந்து முன்னாள் பிரதமர் வாஜ்பாயை பற்றி கொடுத்துருக்காங்க. நாட்டின் 13வது பிரதமராக வாஜ்பாய் 1996 முதல் 2004 காலகட்டத்தில் 3 முறை அந்த பதவியை வகித்தார். 2015 நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. 2018 ஆகஸ்ட் 16 இவர் காலமானார். வாஜ்பாயோட பிறந்த தினத்தை வந்து தேசிய நல்லாட்சி தினமாக அரசு வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் அப்பை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் அப் வந்து ஜனவரி 16, 2016 வந்து கொண்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு. இதோட முக்கியமான நோக்கம் என்ன பார்த்திங்கன்னா வந்து ஆண்டர்ப்ரனரை க்ரியேட் பண்ணுறது தான். அவங்க வந்து ஒரு இனோவேஷனாக இருக்கவங்க வந்து அவங்களுக்கு வந்து சம் அமௌண்ட்டு கொடுத்து அவங்கள வந்து ஆண்டர்ப்ரனராக மாற்றுறது தான் இந்த ஸ்டார்ட் அப்போட முக்கியமான நோக்கமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மதன் மோகன் மாளவியா அவங்களோட பிறந்த தினமும் கொண்டாடப்பட்டது. கூடவே வந்து வேலு நாச்சியாரோட புகழஞ்சலி நினைவு தினம் என்று மறைந்த சுதந்திர போராட்ட வீரர், கல்வியாளர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி மதன் மோகன் மாளவியா பிறந்த தினம் இன்று. புகழ்பெற்ற பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தின் நிறுவனரான மாளவியா அலகாபாத்தில் 1861 டிசம்பர் 25 பிறந்தவர். கடந்த 1946 காலமான இவருக்கு கடந்த 2015 நாட்டின் உயரிய பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இனியோட கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நன்றி.